ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் ஊறுகாய் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. வாங்க இப்போ மாங்காய் ஊறுகாய் உடனடியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் 2 மாங்காய் இது மாதிரி கழுவி நல்லா சுத்தம் பண்ணி தொடச்சி வச்சுருக்கேன். நம்ம நல்லா தொடச்சிட்டோம்னா தான் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெந்தயம் 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு பெருங்காய கட்டி இது மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, ஊறுகாய்க்கு 2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 100 கிராம் நல்லெண்ணெய். மாங்காவை நல்லா நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு உடனடியாக தாளித்து கொட்ட போகிறோம். இப்போ இது வெந்தயப்பொடி நான் வறுத்தது அதிகமாக இருக்குது. இவ்வளோ போட வேணாம், கசப்பு தன்மை ஆயிரும். இது மாதிரி இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ கடாய் காஞ்சோன்னா நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணுங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே மாங்காவை போட்டுக்கிறோம். அதிலே மிளகாத்தூள், உப்பு, 2 ஸ்பூனு வெந்தயப்பொடி போட்டுட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்டில் மாங்காய் நல்லா வெந்துடும். இது மாதிரி உடனடியாக ஊறுகாய் போட்டுக்கோங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், பழைய சாதத்துக்கெலாம் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் இது மாதிரி 1/2 கிலோ அளவுக்கு மாங்காய் போடாமல் கொஞ்சமாக போடணும்னு நினச்சிங்கன்னா வெந்தயத்தூள் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு தாளிக்கும் போது 2 வெந்தயம் கடுகு போட்டு ரெடி பண்ணாலும் பெருங்காயத்தூள் போட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.